இப்போ நம்ம மாம்பழம் எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாருமே நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி மாம்பழம் பழுக்க வைக்கிறாங்க. அது உடம்புக்கு நல்லது கிடையாது. நம்ம இயற்கை முறையில் மாம்பழம் எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தோட்டத்துல இருந்து மாம்பழம் பறிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பாலோ மண்ணோ இருந்தால் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டப்ஸோ இல்லைன்னா ஒரு மண் தரையிலையோ முதல்ல கீழே நிறைய வைக்கலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாம்பழம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வரிசையை இப்படி அடுக்கி வச்சுக்கோங்க. ஒரு செட் அடுக்கினதுக்கப்புறம் மேலே வைக்கலை போட்டு மூடிடுங்க. திரும்ப மறுபடி அதே மாதிரி வரிசை அடுக்கி வைக்கோங்க. திரும்ப வைக்கலை போட்டு மூடிடுங்க. எவ்வளோ மாம்பழம் இருக்கோ அந்த அளவுக்கு தப்புனா உங்கள் இடத்துக்கு தப்புனா இடம் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் கையில் வச்சுக்கலாம். இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டப்ஸில் ஒன்றுக்கு மேலே ஒன்றாவே வைக்கல் போட்டு போட்டு அடுக்கி வச்சு அப்படியே மூடி வச்சு லாஸ்ட்டில் ஒரு சாக்கு போட்டு மூடிடுங்க. சன்னல் சாக்காக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 to 5 days ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாம்பழம் சூப்பராக பழுத்திருக்கும். ஓகே.